என்னோட வளகாப்புக்கு முந்தின நாள் நிறைய வேலை இருந்தனால மெஹந்தி வைக்கவே மறந்தாச்சு. என் தம்பி ஒய்ஃப் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து எனக்காக மெஹந்தி வச்சுட்டு இருந்தா. அவள் வச்ச மெஹந்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைஃப்பில் எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமும் எக்ஸைட்டடாகவும் இருப்போம். ஏன்னா என்ன பேபி பிறக்க போகுதுன்னு 4 இயர்ஸ் கழித்து அந்த ஒரு மொமெண்ட்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகாதவங்க வரி பண்ணாதீங்க. இந்த சொசைட்டி 30+ ஆகி அன்மேரிடாக இருந்தாலும், மேரேஜ் ஆகி உடனே குட் நியூஸ் சொல்லலைனாலும், லீனாக இருந்தாலும் ஃபேட்டாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட கொஷின் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நானும் இதெல்லாம் நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்படி கொஷின் கேட்குறவங்க நாளைக்கு நீங்கள் இதெல்லாம் கிடச்சி சந்தோஷமாக இருந்தாலும் வாழ்த்த போகிறதும் இல்லை. அதுதான் உண்மை. ஸோ யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காமல் உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுங்கள். கரெக்டான டைமில் உங்களுக்கானது உங்களை வந்து சேரும், நம்புங்க.